ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டேஸ்டான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எலும்பிச்சப்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுப்போம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். வெந்தயம் கலர் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் 4 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துப்போம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா வடிகட்டி இந்த மசாலாவோட சேர்த்துப்போம். புளி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துப்போம். நெக்ஸ்ட் இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். இதிலையே நம்ம ஜீரகம் மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம தனியாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரையும் வச்சு கொதிக்க வச்சுப்போம். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மீனும் மாங்காவும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். மீனையும் மாங்காவையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக குழம்ப கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு மீனும் மாங்காவும் வேகிற வரையும் வச்சு எடுத்துப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குழம்புல இருந்த மீன் மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.